ஊரெல்லாம் சுத்தி கைகால்லாம் வலிக்குதுப்பா. ஊர் சுத்துறதுக்கே கைகால்லாம் வலிக்குதா? ரெண்டு பேர் மட்டும். அம்மாவா? ஆமா ஏறுங்க ஏறுங்க. இடம் இல்ல அம்மா, பஸ்ல இடம் இல்ல, மன்னிச்சிருங்க, அடுத்த பஸ்ல வந்துருங்க. ரைட். என்னங்க பெத்தவங்களே என்னங்க இந்த மகன் சொல்ற வார்த்தையாது? என் மகன் கிட்ட பெத்தவங்களுக்கு ஒரு சட்டம் மத்தவங்களுக்கு ஒரு சட்டம் இல்லப்பா. நியாயத்துக்கு முன்னால அவனுக்கு எல்லாமே ஒண்ணுதான். சரிதான் போங்க, சுயரணமே தெரியாது சுத்த அப்பாவிங்க ரெண்டு பேரும். இது என்னது? உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். அதிகமா டயர் தேய்மானம் இல்லாம பஸ் ஓட்ட டிரைவர்களுக்கு 200 ரூபாயும், வண்டியின் வருடாந்திர ரிப்பேர் செலவை குறைச்சு காண்பிக்கிற டிரைவர்களுக்கு 300 ரூபாயும், பொதுமக்களுக்கோ அல்லது வேறு உயிரினங்களுக்கோ எந்த ஆபத்தும் இல்லாம குறிப்பிட்ட நேரத்தை பிரயாணிகளை கொண்டு போய் சேர்க்கிற டிரைவர்களுக்கும் கண்டக்டர்களுக்கும் தலைக்கு 500 ரூபாயும் பரிசு கொடுக்கிறதாக முடிவு செய்திருக்கோம். இந்த பரிசு தொகையை நம்ம கம்பெனியினுடைய வருஷாந்திர விழாவில் போனஸோட சேர்த்து கொடுக்கப்படும். இது உங்களுக்கு எல்லாம் திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்திகளா? அருமையான திட்டங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சார். ஒரு தொழிலாளி கஷ்டப்பட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போகும்போது பின்னால இருந்து ஹாரன் கொடுத்து அவர்களை தொல்லப்படுத்தக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, பல இடங்கள்ல இருந்து பலதாய் வைத்து மக்களாக வர்ற நாம் இந்த தொழில் நிறுவனத்துக்குள்ள நுழைஞ்சதும் தொழில் அன்னைங்கிற ஒரே தாய் வைத்து மக்களாக ஒண்ணு சேர்ந்து உண்மைக்கும் நேர்மைக்கும் நாணயத்துக்குமாக உழைக்கணும். நான் கனவு காண்கிற தொழிலாளி அப்படித்தான் இருக்கணும். சார், நீங்க கனவு காண்றது நியாயம், அந்த கனவை நனவாக்குறது எங்க கடமை சார். ரொம்ப மகிழ்ச்சி. ராஜி சார், அருமையான திட்டம்ப்பா. அதோட தொழிலாளிகளுக்கு விளக்கம் கொடுத்த பாரு, என் நெஞ்சையே தொட்டுடுச்சு. நானும் வண்டி எடுத்த நிலையிலேருந்து இந்த பெரிய பதவிக்கு வந்திருக்கேன். என் பழைய கால வாழ்க்கை நான் எப்படி சார் மறக்க முடியும்? எப்பவும் நானும் ஒரு தொழிலாளி தான் சார். சம்மட்டி இரும்பு பெட்டிக்குள்ளார இதுக்கு பூஜை வேற. ஏமா சம்மட்டி சாமியா? இல்ல தம்பி, பழைய வாழ்க்கை மறக்காம இருக்கிறதுக்கும் புதிய வாழ்க்கைனால கர்வம் உண்டாகாம இருக்கிறதுக்கும் என் பிள்ளை அடிக்கடி இதை பார்த்துப்பான். இதனாலதான் அவன் முன்னுக்கு வந்தது. ஏன்பா, இந்த பழக்கம் நல்லது தானே? அம்மா, பழைய நிலைமையை மறக்கிறவங்க உலகத்துல ஏராளம். காரணம், மறக்கிறது மனித இயற்கை. மறக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை அண்ணன் செஞ்சிட்டு இருக்கிறார்.